Hello friends, welcome back to my YouTube channel Dias Brightland. இன்னைக்கு நம்ம 11th chemistry important question for second midterm testக்கான important question பார்க்க போறோம். Unit 5ல alkaline metals and alkylate metals லேருந்து இந்த questions-லாம் importantஆன questions. அடுத்தது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின், இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த சைடு யூனிட் 9 சொல்யூஷன் லெசனுக்கு வந்தால் சொல்யூஷன், அதோட டைப்ஸ், மொலாரிட்டி, ஹென்ரி லா, ரவுலட் லா, ஐடியல் சொல்யூஷன், நான் ஐடியல் சொல்யூஷன், ஐசோடோனிக் சொல்யூஷன், ஆஸ்மோஸ் ப்ராசஸ், ரிவர்ஸ் ஆஸ்மோஸ் ப்ராசஸ், அது டிஸ்ப்ரெஷன் இன்க்ரீசிங் பாயிண்ட், இதெல்லாம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். இந்த லெசனில் மோஸ்ட்லி வந்து தியரி கம்மியாக இருக்கும், ஆனால் ப்ராப்ளம்ஸ் வந்து இதுலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹெவி வெயிட்டேஜான சாப்டர் யூனிட் 10 கெமிக்கல் பாண்டிங். இதுலேருந்து என்னென்ன கேட்கலான்னா ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்கிறது எப்படி, அடுத்தது வந்து ஐயூபேக் நேம் ரைட் பண்ணுறது கேட்கலாம், அடுத்தது ஃபர்ஜன் ரூல்ஸ், அடுத்தது செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் விஎஸ்பிஆர் தியரி அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து மேபி 3 மார்க்லேயே கேட்கலாம். அடுத்தது இங்கே இதே லெசனில் இங்கே எம்ஓடி டயக்ராம் வந்து மேபி டைரக்ட் 5 மார்க்காக கேட்கலாம், இல்லைனா ஸ்ப்ளிட் பண்ணி 3 மார்க் கேட்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சாலியன் ஃபியூச்சர் ஆஃப் வேலன்ஸ் பாண்ட் தியரி கேட்கலாம், அடுத்தது சிக்மா பாண்ட்னா என்ன, பை பாண்ட்ஸ்னால் என்ன, இதெல்லாம் கேட்கலாம் 10th லெசன்லேருந்து. செகண்ட் ஹெவி வெயிட் சாப்டரான யூனிட் 13லேருந்து ஆல்கின்ஸு, அடுத்தது கோப்ஸ் எலக்ட்ரிக் மெத்தட், அடுத்தது ஹால்கென்ஸ் ரியாக்ஷன், கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஈத்தேன், அதோட ஸ்ட்ரக்சர், அரோமேட்டிக் அண்ட் ஐசோமேஷன், அடுத்தது ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால், பேஸ் ரியேஜன், ஃபார்மால்டிகைட் வந்து எப்படி பென்சிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அடுத்தது ஓசோனைஸ் ப்ராசஸ் மூலயமா எப்படி ஃபார்மால்டிகைடும் அசிட்டால்டிகைடு ப்ரிப்பேர் பண்ணுறது மாதிரி கேட்கலாம். அப்போ பாலிமரைசேஷனோட எக்ஸாம்பிள், அதோட டெஃபினிஷன் கேட்கலாம். அடுத்தது பர்டிகுலராக ஒரு எண்ட் ப்ராடக்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து ரியாக்ஷன் கேட்கலாம். அடுத்தது இது மாதிரி ஸ்ட்ரக்சர், பென்சின் ஸ்ட்ரக்சர் கொடுத்து அதுக்கான பேருகளை எழுத சொல்லலாம். அடுத்தது ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பீனால் வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எது கேட்டிருந்தாலும் யூனிட் 10லேயும் சரி, இங்கே ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பீனாலும் சரி, ஏதாச்சும் ஒரு ரெசனன்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. ப்ளீஸ் கமெண்ட், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வரையில் நான் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன். தேங்க்யூ.